தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமேன். நம் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை தான் இந்த வசனம். நான் உனக்கு கேடகம் என்பது என்ன? கேடகம் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? தன்னை பாதுகாத்து கொள்ளும் ஒரு கருவிதான், ஷீல்ட் ஆகும். இது நமது பாதுகாப்பின் ஒரு கருவி. ஆகவே தான் நம் தேவன் உனக்கு ஷீல்டாக கேடகமாக இருக்கிறேன் என்கிறார். ஆகவே நீ பயப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறார் ஆபிரகாமுக்கு. பயம் என்பது இன்று அனைவருக்குள்ளும் வாட்டி வதைக்கிறதான ஒன்று. இந்த பயம் எப்படி எங்கிருந்து முதலில் தோன்றியது என்றால், அதாவது ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னது அந்த கனியை சாப்பிட்ட அன்று முதலே பயந்து விட்டார்கள். இந்த பயம் போக ஏதாவது வழி உண்டா? நாம் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு பயம் போகும். நாம் யாவருக்குமே யுத்த களத்தில் நிற்கிறோம். நமக்கு முதலில் பாதுகாப்பு என்ற ஒரு ஷீல்டு தேவை. அதை நமக்கு தேவன் தருகிறார். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த ஷீல்டு என்பது என்ன என்றால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள். அது என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார், நானும் அவருடன் மகிமையில் பிரவேசிப்பேன் என்றதான ஒரு விசுவாசம். இன்று அநேக போதகர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் மாய வித்தை செய்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் கிறிஸ்துவுக்காக இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்ல முடியாது. காலேப் குறித்து பரிசுத்த வேதத்தில் உத்தமமாய் பின்பற்றினான் என்று உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும், மற்றும் யோபு குறித்து உத்தமன் என்று தேவனே சாட்சி அளிக்கிறார், யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும். ஆம், இந்த சத்திய வசனமே நமக்கு கேடகமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமது தேவனது சத்திய வசனத்தை விசுவாசத்துடன் உங்கள் இதயத்திற்குள் காத்து, இந்த வேத வசனமாகிய உங்கள் வாயிலிருந்து பிரியாதிருக்க கடவுது. இதுவே உங்களது கேடகம். ஆம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதிகளாகிய நாம் மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்கப் போகிறோம். Amen. God bless you.